எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் என்னோட சைடில் அந்த ஸ்க்ரோல் பார் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி நம்மளா ஒரு ரெஸ்பான்சிவாக இப்போ பாருங்கள் ஒரு ஸ்க்ரோல் பார் வந்து நம்மளா வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபைல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை HTML ஃபைலாக வந்து சேவ் பண்ணணும். நார்மலாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். நான் வந்து HTML ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னா, ஒரு நேம் கொடுங்க. நான் வந்து ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸ்க்ரோல்னு போட்டு .html அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTML ஃபைலாக இது வந்து சேவ் ஆகிரும். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் ஜஸ்ட் டைட்டில் மட்டும் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடிக்குள்ளே போய்ட்டு ஒரு பேராகிராஃப் லொரம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தட்டினோம்னா இதோட அர்த்தம் வந்து அர்த்தமே கிடையாது இந்த பேராகிராஃபுக்கு. அதுதான் இதோட மீனிங் லொரம்னா. இப்போது இந்த ஃபைலை வந்து நான் க்ரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் லோட் ஆகுது. நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். பேராகிராஃப் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய வெப்சைட் ஃபுல்லாகவே, அதாவது வெப் பேஜ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த பேராகிராஃபை போட்டு குமிக்க போகிறேன். அதாவது எனக்கு ஸ்க்ரோல் பார் வர்ற அளவுக்கு நான் வந்து பேராகிராஃபை போட்டு குமிக்க போகிறேன். ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் போட்டு தள்ள வேண்டியதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுற வேண்டியதான். பார்க்கலாம். இன்னும் எனக்கு வந்து 3/4 தான் வந்திருக்கு. அதனால் இன்னொரு கொஞ்சம் ஆட்டையை போட்டு திரும்பியும் போய் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பாருங்கள் எனக்கு ஸ்க்ரோல் பார் வந்துருச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொருக்கா போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள் எனக்கு ஸ்க்ரோல் பார் தெரியுது. இப்போது எல்லாமே உருளுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்க்ரோல் பாரை வந்து தூக்கிட்டு நான் வந்து புதுசாக ஒரு ஸ்க்ரோல் பாரை வந்து அங்கே உள்ளே போய் நட்டு வைக்க போகிறேன். அது எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம CSS வந்து போகலாம். நான் நார்மலாக style.cssன்னு இன்னொரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டுக்குள்ளே போய்ட்டு ஸ்டைல் அப்படிங்கிறத டேகை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டைல் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் பாடி ஃபுல்லாகவே சேர்த்து எடுத்துருக்கேன். ஸோ பாடியில் பார்த்திங்கன்னா நம்ம சூடோ எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் வந்து உள்ளே துணிக்கிறேன். ஸோ வெப்கிட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறையா வண்டியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வெப்கிட் ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிறது மட்டும் வேணும். ஸோ அதை தூக்கி நான் வந்து போட்டேன். இப்போது இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எனக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பார் வந்து காணா போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வித்து வந்து கொஞ்சம் அகலமாக வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது கட்டமாக ஒரு ஷேப் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னா, வெப்கிட் ஸ்க்ரோல் பார் ட்ராக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதில் நம்ம பார்டர் கொடுத்தோம்னா எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது ஒரு டப்பா வந்து க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். சைடில் பாருங்கள் டப்பா வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு சிவப்பு கலர் வண்டியை ஓட விடலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பாடி போட்டு அந்த சூடோ எலமெண்ட் வந்து கால் பண்ணுறோம். வெப்கிட் ஸ்க்ரோல் பார் தம்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் அது வந்து அதில் வண்டி மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒரு ரெட் அப்படி சொல்லி போட்டேன்னா ஒரு குட்டியாக சிவப்பு கலர் டப்பா வந்து டிஸ்பிளே பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ட்ரெயின் ஓடுற மாதிரி தக்கன்னு ஓடுது. ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், என்ன பிக்சல் வேணாலும் கொடுத்துக்கலாம். பாருங்கள் மொபைலில் இருக்கும்போது இந்த ரெஸ்பான்சிவில் வரும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதிலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 3 ட்ரிக்கு தான். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது ஒரு ஸ்க்ரோல் பார் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒவ்வொரு டுட்டோரியலாக போடலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் தான் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ப்ராஜெக்ட் காலேஜ் ப்ராஜெக்ட் எது இருந்தாலும் சரி கொடுங்க. நாங்கள் வந்து சீரும் சிறப்பமாக பண்ணி தருவோம். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.